என்ன அப்படி பாக்குற? இல்ல தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச அப்புறம் கூட கனவுல இருக்கிற மாதிரியே இருக்கு. என்னது? இல்ல உன்னை பாக்குறப்ப ஏதோ ஒரு தேவதையை பாக்குற மாதிரியே இருக்கு. ஐயோ வேண்டாம்பா, இப்பதான் குளிச்சிட்டு வந்திருக்கேன். நீ வேற ஐஸ் வைக்காத, ஜலதோஷம் பிடிச்சிரும். ஏய் நான் நிஜமா தான் சொல்றேன். போதும் போதும், விட்டா கவிதை சொல்ல ஆரம்பிச்சிருவ போல இருக்கு. நீயே ஒரு கவிதை தானே? ஐயோ போதும்டா சாமி, டைம் ஆகுது பாரு. உனக்கு வேலைக்கு போக வேண்டாமா? ஓனர் கீழே தான் இருக்காரு, ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ டைம் என்னாச்சு? 8 மணி ஆயிடுச்சா? நான் கிளம்பணும் தானா? சரி நீ ரெடியா இரு, நான் போய் தண்ணி பிடிச்சி எடுத்து வரேன். ஏய் இரு. ஏய் தானா இரு இரு. நீ போக மாட்டே. தண்ணி காலி ஆயிடுச்சு. நீ தூக்கிட்டு வர மாட்டே, கூட நான் போய் எடுத்து வரேன். இல்ல இல்ல நான் போய்க்கிறேன், நீ விடு. சொல்றத கேளு தானா, உனக்கு கஷ்டமா இருக்கும். எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல கதிர், நான் ஒரு அத்லெட். ஒரு குடம் தண்ணிலாம் ஈஸியா தூக்கிடுவேன். உனக்கு ஈஸி தாமா, ஆனா எனக்கு கஷ்டமா இருக்குமே. உன்னை ராணி மாதிரி பாத்துப்பேன்னு சொல்லிருக்கேன். இந்த வீட்டோட மகாராணி நீ. உன்னை இப்படி எந்த கஷ்டமான வேலையும் நான் செய்ய விட மாட்டேன். உங்க வீட்டுல உங்க அப்பா உன்னை எப்படி பாத்துக்கிட்டாரோ அப்படிதான் நானும் பாத்துப்பேன். கூட நான் போய் தண்ணி எடுத்து வரேன். என்னப்பா தண்ணி பிடிக்க வந்தியா? ஆமாங்க. ஆமாயா. என்ன சார் தண்ணி பிடிக்கிறீங்க போல? ஆமா தண்ணிங்க வெளியே தான் பிடிக்கணும். ஓ தனா இங்க வீட்டுல தான் இருக்கா. சரி வா போலாம். கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு போயிடுவோம். படத்தை கொண்டாங்க. தனா யார் வந்திருக்கான்னு பாரு. தனா மாயா காஃபி தான் போட்டுட்டு இருக்கேன், குடிக்கிறியா? எடுத்து வரேன். இல்ல தனா வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டு தான் வரேன். வீட்ல என்னாச்சு? நான் கொடுத்த அந்த ஷீல்டையும் செக்கையும் அப்பா வாங்கிக்கிட்டாரா? பெரியம்மா கொண்டு போய் கொடுத்தாங்க. என்ன சொன்னாரு அப்பா, வாங்கிக்கிட்டாரா? இல்ல தனா அவர் வாங்கிக்கல. இந்த ரெண்டையும் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட சொல்லிட்டாரு. என் மேல அவ்வளவு வெறுப்பா இருக்காருல்ல? ஏய் அப்படிலாம் இல்ல. பெரியப்பாவுக்கு நீ இதெல்லாம் வாங்கினதுல கண்டிப்பா சந்தோஷம் இருக்கும். என்ன அத வெளியில காட்டிக்கல, அவ்வளவுதான். அதான் இப்படி திருப்பி கொடுத்துட்டாரா? கண்டிப்பா பெரியப்பா இது கோவத்துல கொடுக்க சொல்லிருக்க மாட்டாரு. இந்த அமௌண்ட் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தான் கொடுக்க சொல்லிருப்பாரு. வாங்கிக்க வாங்கிக்க. கதிர் நீ செக்க வாங்கிக்கோ. இல்ல மாயா, இது மாமா கிட்ட தான் இருக்கணும். அவருக்கு சேர வேண்டியதுதான். இதை மாமா கிட்டே கொடுத்துரு. தனாவோட வெற்றிக்கு முழுக்க முழுக்க மாமா மட்டும் தான் காரணம். அதனால அவர்கிட்ட தான் இருக்கணும். என்னடா நீ, பெரியப்பா உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னாரு. இல்ல மாயா, நியாயப்படி இது மாமா கிட்ட தான் இருக்கணும். நீ இதை அவர்கிட்டே கொடுத்துரு. சரி எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, நீங்க பேசுறீங்க, நான் போய் குடிச்சிட்டு வரேன். ஏன் அப்படி பாக்குற? இல்ல நீ தலையில டவல் எல்லாம் கட்டிக்கிட்டு இப்படி நிக்கிறது பார்த்தா அப்படியே பெரியம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு. மாயா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்படி வா. என்ன முக்கியமான விஷயம்? என்னதுனா ஏதாவது வேணுமா? அதெல்லாம் இல்ல. நேத்து நான் வீட்டுல தனியா இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ள வந்துட்டான். என்ன சொல்ற? காட்டுக்கு வந்தானா? ஐயோ கத்தாத, இது கதிருக்கு தெரியாது. நான் அவன்கிட்ட சொல்லல. கதிருக்கு தெரிஞ்சா அந்த கார்த்திகை தேடி போய் கதிர் ஏதாவது பண்ணிடுவான். அதுவும் சரிதான், கதிருக்கு தெரிய வேண்டாம் விடு. அந்த கார்த்திக் எப்படியோ நான் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு இங்க வர ஆரம்பிச்சுட்டான். எனக்கு பயமா இருக்கு மாயா. நீ பயப்படாத, அவன் சும்மா உன்னை மிரட்டி பார்க்க தான் வந்திருப்பான். அவன் இன்னும் அந்த ஹோட்டல்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். சீக்கிரமே அவனை வெளியில வர வச்சு அவனை போலீஸ்ல மாட்டி விடணும். அதை நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. அவன் கிடைச்சாதானே அம்மாவை அந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுக்க முடியும். கண்டிப்பா நான் அவனை போலீஸ்ல ஒப்படைச்சு பெரியம்மாவை காப்பாத்திடுவேன். நீ எதுக்கும் பயப்படாததானா, வீட்டுல இருக்கும் போது கேர்ஃபுல்லா இரு. கதவை எப்பவுமே லாக் பண்ணிக்கோ. அவன் திரும்ப வந்தா கத்தி ஊரை கூப்பிடு, சரியா? என்ன அக்காவும் தங்கச்சியும் ஏதோ சீக்கிரட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லையே, சும்மா வீட்டுல என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இருக்குது, நானும் வரேன், வழியில இறங்கிக்கிறேன். இருமாயா, சாப்பிட்டுட்டு போ. நான் சாப்பிட்டு தான் வந்தேன், ஹோட்டலுக்கு வேற போகணும், நான் வரேன். சரி. கதிர் இந்தா சாப்பாடு கட்டியிருக்கேன். சரி. ஓஹோ இது வேறயா? கதிர்வா வாழ்றப்போ நீ இருக்கியே. சரி போலாம் வா. தனா வரோண்ணா. தனா வரேன், ஜாக்கிரதையா இருந்துக்கோ. சாரு இதுக்கு பார்க்குள்ள கூட்டிட்டு வந்த? கடையில வேற வேலை இருக்கு. அது இல்ல சீனு, கண்ணுல டிராப்ஸ் போட்டாங்கல்ல, அதுக்கப்புறமா ஒரு டானிக் கொடுத்தாங்க. அது குடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு. அதான் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போலாமேன்னு. அப்படியா? சரி குடிக்க ஏதாவது வேணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சீனு, ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போனா மட்டும் போதும். சரி அப்படி போய் உட்காரலாம், வா. உட்காரு, பாத்து. இந்த ஆள் வேற கூப்பிடுறாரு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சாரு ஒரு கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ சேட்டு, ரெடி பண்ணிடுறோம் சேட்டு, ஒரு 2 நாள் பணம் கிடைச்சிரும்.
எங்க அப்பாவை காணோம்? இந்த பார்க்ல தானே இருக்கேன்னு சொன்னாரு. தங்கம் இங்க பாரு. அப்பா ஓகே. ம். ஐயா வாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. அங்க இருக்காங்கல்ல அவங்க தான். அவங்க 2 பேத்துக்கு தான் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்தா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும், புரியுதா? நாங்க பாத்துக்கிறோம் ஐயா. போங்க. ம். சாரு இப்போ ஓகேவா, கிளம்பலாமா? கடைக்கு வேற போகணும். கொஞ்ச நேரம் ப்ளீஸ் எனக்காக. சாரு டைம் ஆகுது, கிளம்பலாமா? என்னப்பா வீட்லாம் பாடி முடிச்சிட்டீங்களா? என்னது? லவ் பண்ணி முடிச்சிட்டீங்களா? அடுத்து எங்க தேட்டா ஹோட்டலா? ஹலோ, யார் நீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க லவ் பண்ணதுக்கு பார்த்தா கிடைச்சதா? இதெல்லாம் ஃபேமிலி வர இடம், இங்க வந்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்க பாடி ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. சும்மா இங்க உட்காந்து பேசிட்டு தான் இருந்தோம். உடனே சும்மா பேசணும், காத்து வாங்கணும்னு கதையில காத. லவர்ஸ் தானே நீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இவங்க ஏன்? இது உன் தங்கச்சின்னு சொல்ல போறியா? சீனு என்னாச்சு? யார் இவங்கலாம்? ஒண்ணு இல்ல சாரு, ஏதோ தெரியாம வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நாங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வீட்டுக்கு போற வழியில அவங்களுக்கு மயக்க வருதுன்னு சொல்லி இங்க வந்தோம். மயக்கம் வந்துச்சா? ஓ அப்ப பொண்ணு மாசமா இருக்கும் போல. இங்க பாருங்க, நீங்க தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா வழி விடுங்க. சாரு பாப்பலாம். தம்பி நில்லுங்க. எங்க போறீங்க? மரியாதையா இந்த தாலிய அந்த பொண்ணு கழுத்துல கட்டுங்க. சீனு என்ன சீனு இது? ஏதோ தாலின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? ஏய் வீடியோ ஏடா. யோ சொன்னா புரிஞ்சுக்கோங்கயா, நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். இந்த மாதிரி கதை சொன்னவன எத்தனை பேரை பார்த்திருக்கோம்? ஏய் தாலி கட்டா. அத சொல்ல நீ யாரியா? நாங்க இந்த நாட்டோட கலாச்சாரத்தை பாதுகாக்கிறவங்க, நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க நாட்டை காப்பாத்தணும்னா ஆர்மில போய் சேர வேண்டியதானே? அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஊர்ல இருக்கிற அப்பா அவங்க மிரட்ட தெரியுது. கேட்டா கலாச்சாரத்தை பாதுகாக்கிறோம்னு சொல்ல வேண்டியது. பாரா ரொம்ப தான் பேசுற. இப்படி எல்லாம் பேசினா விட மாட்டோம். ஒழுங்கா இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டா. யோ முடியாதியா, என்ன பண்ணுவ? ஓஹோ அப்ப போலீஸ் ஸ்டேஷன் கடை, அங்க போய் பேசிக்கலாம். ஐயோ சீனு என்ன இது போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கூப்பிடுறாங்க? ஒழுங்கா இங்கே தாலிக்கட்டு, இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போய் பொது இடத்துல தப்பு பண்ணான்னு சொல்லுவாங்க. பரவாயில்லையே, நான் சொன்னதை விட நல்லாவே மிரட்டானுங்களே. கண்டிப்பா சீனு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி தான் ஆகணும். யோ அறிவு இல்லாம பேசாதீங்க. நான் தான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் சொல்றேன்ல. நல்லா மாட்டிக்கிட்டீங்க. இனிமே நீங்க தப்பிக்க முடியாது. ஒழுங்கா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்க. யோ சும்மாரியா? தாரு நீ ஒன்னும் பயப்படாத. இப்போ என்ன பண்ணிடுவானுங்க இவனுங்க? ரொம்ப முரண்டு பிடிக்கிறானே. சீனு ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க. இந்த மாதிரி வீடியோ ஏதாவது ஆன்லைன்ல போட்டுட்டா எங்க அம்மா அப்பாக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். ஏய் இவங்கள வீடியோ எடுத்து நெட்ல போடுறா. அப்பதான் அறிவு வரும். ஐயோ சீனு ஒரு நிமிஷம் வாங்கல. என்ன? ஒரு நிமிஷம் வாங்க, நான் சொல்றேன் ப்ளீஸ். என்ன சாரு? சீனு அவங்க ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்லாம் போலாம்னு சொல்றாங்க. சரி ஸ்டேஷன் போலாம். இவனுங்க சும்மா மிரட்டுறானுங்க. இவனுங்க அரசியல் பண்றதுக்கு நம்மள மாதிரி ஆளுங்களை யூஸ் பண்ணி பாக்குறாங்க. ஐயோ சீனு வேண்டாம் சீனு. இந்த விஷயம் எங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க. இந்த பிரச்சனையை பெருசு பண்ணிடுவாங்க போல இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக வேண்டாம். அதனால நான் ஒன்னு சொல்லவா? என்னது? அவங்க சொல்ற மாதிரியே நீங்க என் கழுத்துல தாலி கட்டிடுங்க. ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க நீ? சும்மா அவங்க முன்னாடி தாலி கட்டுங்க சீனு. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் அதை கழட்டி போட்டுறேன். அது என்ன தங்கச்சி நான் போட்டு கட்டுறதுக்கு? அது தாலி. எனக்கு புரியுது சீனு, ஆனா நமக்கு வேற வழியும் இப்ப இல்ல. இல்ல சாரு, நான் இவங்கள்ட்ட பேசிக்கிறேன். ப்ளீஸ் சீனு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஆல்ரெடி எனக்கு நிச்சயம் வரைக்கும் ஆகி கல்யாணம் ஆகல. நீங்க மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன யாருமே பொண்ணு பார்க்க கூட வரல. இப்ப இந்த மாதிரி என்ன பத்தி தப்பான நியூஸ் எல்லாம் வந்தா லைஃப் லாங் எனக்கு கல்யாணமே நடக்காது. நான் இப்படியே இருக்க வேண்டியதுதான். ஏய் அதுக்காக கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியுமா? ப்ளீஸ் எனக்காக இதை பண்ணுங்கள. இங்க பாருங்க, இதை யாருமே பார்க்க போறது இல்ல. நம்ம 2 பேருக்குள்ள தான் இருக்கும். நானும் வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் சீனு. இங்க பாருங்க, இவரு எனக்கு தாலி கட்டுவாரு. அப்படி வாங்க வலிக்கு. ஏய் இந்தடா புடிடா. தப்பா கட்டணா ஸ்டேஷன் தான் போணும். கட்ட போறியா இல்லையா? புடி. சீனு வாங்கி கட்டுங்க. ஏப்பா எல்லாரும் இங்க வாங்கப்பா. வாங்க சீக்கிரம் வாங்கப்பா. நீங்க வாங்க. இந்த காதல இருக்க தாலி கட்ட போறாங்களா? இருங்க பாப்போம். தாலி கட்டுப்பா.